ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதர்ன் ஃபுட் தமிழில் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சதர்ன் ஃபுட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 7 பல் போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு பட்டை. இதையெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபட்டு விட்டுருங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா விழுது, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட அது கலக்கிற மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இதில் நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க, இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம 2 கப் எடுத்துருக்கனால 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நம்ம செக் பண்ணும்போது 1 கல் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அரிசி எவ்வளோ நீளமாக சூப்பராக உதிரியாக வெந்திருக்குன்னு. பார்க்கறதுக்கு சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.